والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் எப்படி இந்த இடத்திலே ஒன்று கூட்டினாலும் அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அபு ஜஅஃபர் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அகீதா தஹாவியா என்ற புத்தகத்துடைய 6வது வகுப்பிலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இதுவரை சென்ற வாரம் வரை ஷேக் அவர்கள் கூறிய அதை பற்றி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி மேராஜுக்கு முன்னாடி அல்லாஹுடைய பார்வையை பற்றி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மறுமையில் பார்ப்பது என்பதையுடைய பாடத்தை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் குறிப்பாக 4 விஷயங்களை உள்ளடக்கிய அகீதாவுடைய விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அது என்னவெல்லாம் மிஅராஜுடைய நம்பிக்கையை பற்றி, இரண்டாவது ஷஃபாஅ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசை பற்றிய நம்பிக்கையை பற்றி, மூன்றாவது ஹவுல் அல் கௌசர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் நாளை மறுமையில் கொடுக்க இருக்கின்ற ஹவுல் அல் கௌசர் என்ற பாடத்தை பற்றியும், மீசாக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ் வாங்கிய உறுதிமொழியை பற்றிய பாடத்தையும் ஷேக் அவர்கள் நம்முடைய இந்த வரிகளில் அடக்குகின்றார்கள். இந்த 4 விஷயமும் ஏன் அகீதாவோடு சம்பந்தப்படுகிறது என்றால், ஷஃபாஅத்துடைய விஷயமும் ஹவுதுல் கௌசருடைய விஷயமும் அல்லது மீசாக் அந்த உடன்படிக்கையுடைய விஷயமும் மிஅராஜுடைய பயணத்துடைய விஷயமும் ஏன் அகீதாவோடு சம்பந்தப்படுகிறது என்றால், கொள்கையோடு சம்பந்தப்படுகிறது என்றால், இந்த கொள்கையுடைய விஷயத்தில் இதை மறுத்த கூட்டங்கள் இந்த சமூகத்திலே உருவாகியது. மிஅராஜை மறுத்த கூட்டம் அல்லது மிஅராஜை விமர்சனம் செய்த கூட்டம் அல்லது மிஅராஜை அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் கூறிய நம்பிக்கையின்படி நம்பாத கூட்டங்கள் இந்த சமூகத்திலே உருவானது. ஷஃபாஅத் அல்லாஹுடைய தூதருடைய பரிந்துரையை மறுத்த கூட்டம் அல்லது பரிந்துரைக்கு வேறு விளக்கம் சொல்ல கூட்டம் இந்த சமூகத்திலே உருவானது. ஹவுதுல் கௌசர் அதை பற்றிய ஞானங்கள், அதை பற்றிய தெளிவுகள் இல்லாத கூட்டம், அதை மறுக்கக்கூடிய கூட்டம், அது எப்போது நிகழும் என்பதில் கருத்து வேறுபாடுகளை கொண்ட கூட்டம் உருவானது. மீசாக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாங்கிய உடன்படிக்கையை பற்றிய நம்பிக்கை மறுப்புகள் இந்த சமூகத்திலே உருவானது. அதனால்தான் ஷேக் அவர்கள் குறிப்பாக இதை அகீதாவுடைய பாடத்தில் கொண்டு வருகிறார்கள். மற்ற எந்த கிதாபிலும் இல்லாத பாடங்கள் இவையெல்லாம். இவற்றில் சிலவை இருக்கும், சிலவை எந்த கிதாபுகளிலும் பார்க்க முடியாது. அத்தர்சு சாதிஸ் 6வது பாடம் மத்தனை முதலாவதாக வாசிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال المصنف رحمه الله والمعراج حق وقد أسري بالنبي صلى الله عليه وسلم وعرج بشخصه في اليقظة إلى السماء ثم إلى حيث شاء الله من العلا وأكرمه الله بما شاء وأوحى إليه ما أوحى ما كذب الفؤاد ما رأى فصلى الله عليه وسلم في الآخرة والأولى والحوض الذي أكرمه الله تعالى به غياثا لأمته حق والشفاعة الذي اتخرها لهم حق كما روي في الأخبار والميثاق الذي أخذه الله تعالى من آدم وذريته حق وقد علم الله تعالى فيما لم يزل عدد من يدخل الجنة وعدد من يدخل النار جملة واحدة وعدد من يدخل النار جملة واحدة فلا يزداد في ذلك العدد ولا ينقص منه وكذلك أفعالهم فيما علم منهم أن يفعلوا وكل ميسر لما خلق له والأعمال بالخواتيم والسعيد من سعد بقضاء الله والشقي من شقي بقضاء الله وأصل القدر سر الله تعالى في خلقه. فالشيخ அவர்கள் 78வது வரிகளை சொல்கிறார்கள். والمعراج حق وقد أسري بالنبي صلى الله عليه وسلم. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்ந்த இந்த மிஅராஜுடைய பயணம் உண்மையானது. وقد أسري بالنبي صلى الله عليه وسلم. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்ராவுடைய பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். இஸ்ரா மிஅராஜ் இந்த இரண்டும் வெவ்வேறு அர்த்தங்களை கொண்ட வார்த்தை. وعرج بشخصه في اليقظة إلى السماء. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றப்பட்டார்கள் வானத்திற்கு. வெளிப்போடு இருந்த நிலையில் அவர்கள்
அவர்களுடைய உடலோடு விழிப்போடு இருந்த நிலைமையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தில் ஏற்றப்பட்டார்கள். ثم الى حيث شاء الله من العلا அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடிய உயரம் வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்பட்டார்கள். வஅக்ரமஹுல்லாஹு பிமா ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்திய நாடிய வரை அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான். வஅௌஹா இலைஹி மா அௌஹா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹீ அந்த நேரங்களிலே அல்லாஹ் இறக்கினான். மா கதபல் ஃபுஆது மா ரஆ அவருடைய உள்ளம் பார்த்ததை பொய்ப்பிக்கவில்லை. சூரா நஜ்முடைய 11வது வசனம். ஃபஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஆখিরাতি வல் ஊலா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உலகத்திலும் மறுமையிலும் அருள் செய்வானாக. ஆமீன். அல் இஸ்ரா வல் மிஅராஜ். அல் இஸ்ரா என்றால் என்ன? அல் மிஅராஜ் என்றால் என்ன? இஸ்ரா என்றால் அஸ்ரா அழைத்து செல்லுதல். அஸ்ரா என்றால் அழைத்து செல்லுதல். அல் இஸ்ரா என்ற வார்த்தை இஸ்லாமிலே பயன்படுத்தப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை அழைத்து செல்லப்பட்ட அந்த நிகழ்வை இஸ்ரா என்ற வார்த்தை குறிக்கும். மிஅராஜ் என்றால் அரஜ ஏறுதல் அல்லது ஏற்றுதல், மேலே செல்லுதல், அரஜ. ஒல் மிஅராஜ் என்றால் பைத்துல் முகத்தஸில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானங்கள் வரை சென்றதை மிஅராஜ் என்ற வார்த்தை குறிக்கும். அல் இஸ்ராஉ வல் மிஅராஜ். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன? மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழிப்போடு இருக்கும் நிலையில்தான், கனவில் செல்லவில்லை, விழிப்போடு இருக்கும் நிலையில்தான், உயிர் மட்டும் செல்லவில்லை, உடலோடும் உயிரோடும் அல்லாஹ்வுடைய தூதர் விழிப்போடு இருக்கும் நிலைமையில்தான் மிஅராஜுடைய பயணத்தில் சென்றார்கள். இதில் என்ன மேலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது? இதனுடைய தேதி, இது எப்போது நடந்தது என்ற நிகழ்வு எமக்கு தெரியாது. கருத்து வேறுபாடுகள் பலவாறாக இதில் பிரிந்திருக்கிறது. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனா வாழ்க்கையில் அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்படுவதற்கு முன்னால் அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்துவத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி கருத்து வேறுபாடுகள் நீண்டு கொண்டே போகிறது. இன்று மக்கள் வைத்துள்ள அந்த தேதிகள் எல்லாம் அவர்களுடைய நிர்ணயம் தானே தவிர குர்ஆன் சுன்னாவில் உறுதியானது கிடையாது. எது உறுதியானது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மிஅராஜுடைய பயணம் நடந்தது நபித்துவத்திற்கு பின்னால், மதீனாவுடைய ஹிஜ்ரத்திற்கு முன்னால், அவ்வளவுதான். அது எப்போது நடந்தது என்றெல்லாம் நமக்கு தெரியாது. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பற்றி குர்ஆனிலே சொல்லக்கூடிய வசனம் சூரா இஸ்ராவுடைய 1வது வசனம். சூரா இஸ்ரா 1வது வசனம். இதிலே இஸ்ராவை மட்டும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மிஅராஜை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நஜ்முடைய வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இஸ்ராவுக்கு ஆதாரம் சூரத்துல் இஸ்ரா, பனி இஸ்ராயில் உடைய அத்தியாயம் 1 வசனம். மிஅராஜுக்கு ஆதாரம் சூரா நஜ்முடைய வசனங்கள். என்ன சொல்லுகிறான் அல்லாஹ்? சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பரிசுத்தமானவன். எப்படிப்பட்டவன்? அவனுடைய அடிமையாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரே இரவில் அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அல்லாஹ் அழைத்து சென்றான். ஒரு இரவில் அல்லாஹ் அழைத்து சென்றான். இஸ்ரா அது எப்படிப்பட்ட இடம்? அல்லதி பாரக்னா ஹவுல. அல்லாஹ் அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜித் அக்ஸா வரை இருக்கக்கூடிய இடங்களை அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான். ஏன் அழைத்து சென்றான்? லினுரியஹு மின் ஆயாத்தினா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பிப்பதற்காக. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர் அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹ் பஸீர் பார்ப்பவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மிஅராஜுடைய பயணத்தை பற்றி முத்தவாத்திரா என்ற தரத்துடைய ஹதீஸுகள் அதிகமாக வருகிறது. முத்தவாத்திரா என்றால் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஹதீஸுகள். தாபிஈன்கள் அதில் குறைவாக இருப்பார்கள். அந்த அறிவிப்பாளர்கள் எல்லோரும் சஹாபாக்களாக இருப்பார்கள். இந்த ஹதீஸுகள் குர்ஆனுக்கு அடுத்த தரமாக மதிக்கப்படும். சஹீஹுடைய தரத்தில் குர்ஆனுக்கு அடுத்த தரமாக மதிக்கப்படும். அந்த ஹதீஸில் பல சஹாபாக்கள், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட 15க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் வெவ்வேறாக அறிவித்த மிஅராஜுடைய பயணத்துடைய ஹதீஸுகள் சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் புகாரி போன்ற ஆதாரமிக்க கிதாபுகளிலே உறுதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பைனா அன இன்தல் பைத்தி பைனன் நாஇமி வல் யக்தான். நேரம் கிடையாது, விரிவாக பார்ப்போம். அப்படியே கவனித்துக் கொண்டே வாருங்கள். அகீதாவுடைய விஷயங்களை அப்படி நான் சொல்லிக் கொண்டே போவேன். பைனா அன இன்தல் பைத்தி பைனன் நாஇமி வல் யக்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், நான் மஸ்ஜிதுல் ஹராம் காபாவின் அருகிலே உறங்கிக் கொண்டிருந்தேன். எனக்கு உறக்கமும் இல்லை, விழிப்பும் இல்லை, இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருந்தேன். அப்போது ஒரு வார்த்தை கேட்டது. சில மனிதர்கள் பேசுவது போன்ற வார்த்தை கேட்டது. எழுந்து பார்த்தேன், மூன்று மலக்குகள் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்போது சொன்னார்கள், இந்த மூன்றில் ஒருவர் தானே. என்னோடு ஹம்சா அவர்களும்
ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்களும் என்னோடு படுத்திருந்தார்கள். இந்த மூன்றில் ஒருவர் தானே என்று மலக்குகள் சொன்னார்கள். ஆம், ஒருவர் அடையாளம் காட்டினார், அதில் ஒருவர் தான் இவர் என்று, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்று என்னுடைய ஒரு தங்க குவளையை தங்க கோப்பையை கொண்டு வந்தார்கள். மேராஜுடைய பயணத்திற்கு முன்னால், இஸ்ராவுடைய பயணம், மேராஜுடைய பயணத்திற்கு முன் இஸ்ராவுடைய பயணத்தில் தங்க குவளையை கொண்டு வந்து அதில் ஜம்சம் நீர் இருந்தது. தங்க குவளையில் ஜம்சம் நீர் இருந்தது. என்னுடைய உடலை இரு கூறாக பிளந்தார்கள். யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளில் ஒன்று. 2 கூறாக பிளந்து அதிலிருந்து கல்பை வெளியே எடுத்து ஜம்சம் நீரிலே அதை சுத்தப்படுத்தினார்கள். மீண்டும் அதே இடத்திலே வைத்தார்கள். அதனால் அது வைக்கப்பட்டதால், ஜம்சமில் குளிப்பாட்டி வைக்கப்பட்டதால் ஈமானும் ஹிக்மாவும், ஈமானும் ஞானமும் அதில் நிறைந்தது, அந்த கல்பில் நிறைந்தது. இது எப்போது முன்னால் நடந்தது? சிறு வயதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதயம் பிளக்கப்பட்டு கல்பு எடுக்கப்பட்டு அதிலிருந்து ஷைத்தானுடைய சதை துண்டு கலட்டப்பட்டது. இப்போது இதயம் மீண்டும் சுத்தப்படுத்தப்பட்டு ஈமானும் ஹிக்மாவும் நிரம்ப மீண்டும் அது பொருத்தப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டது. அந்த வாகனத்துடைய பேர் என்ன? புராக். பராக் என்றால் மின்னல். புராக்குடைய வாகனம் கொண்டு வரப்பட்டது. அது ஒரு குதிரைக்கு அதிகமான உயரமும் இல்லாமல், கழுதைக்குடைய குட்டையான உயரமும் இல்லாமல் நடுத்தரமாக அந்த வாகனம் இருந்தது. அது பார்வை எட்டுகின்ற தூரம் வரை தன்னுடைய காலணியை எடுத்து வைக்கும். எவ்வளவு தூரம் பார்க்குதோ அவ்வளவு தூரம் தன்னுடைய அடுத்த நிமிடமே தன்னுடைய காலடி எடுத்து வைக்கக்கூடிய சக்தி உள்ளது. நான் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட பொழுது அது என்னை பார்த்தவுடன் சிலிர்த்தது, என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வாகனத்தை பார்த்து சொன்னார்கள், அபி முஹம்மதின் தஃஅலு ஹாதா, முஹம்மதிற்கா இப்படி செய்கிறாய்? ஃபமா ரகிபக அஹதுன் அக்ரமு அலல்லாஹி மின், உன்னிடத்திலே இதுவரை இது போன்ற கண்ணியமானவர் ஏறியது கிடையாது. அதற்கு பிறகு அந்த வாகனம் சம்மதித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புராக் என்ற வாகனத்தில் ஏறினார்கள். ஏறி செல்லக்கூடிய வழியில் யாருடைய கபரை பார்த்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபரை பார்த்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிகப்பு மண்குவியலுக்கு அருகில் வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபீ கப்ரி, அவருடைய கபரில் தொழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். மூசா அலைஹிஸ்ஸலாம் கபரில் தொழுது கொண்டிருந்தார்கள். ஹத்தா அதைது பைத்துல் மக்திஸ், பைத்துல் முகத்தஸை அடைந்தேன். قال فربطته بالحلقة التي يربط به الانبياء, இந்த புராக் என்ற வாகனத்தை நபிமார்கள் எந்த இடத்தில் கட்டுவார்களோ அதே இடத்தில் நானும் கட்டினேன். இப்ப இந்த வாகனம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் விசேஷமான வாகனம் அல்ல, நபிமார்களும் இதில் பயணித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ثم دخلت المسجد, மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நுழைந்து فصليت فيه ركعتين, 2 ரக்அத்துகளை தொழுதேன். இது என்ன ஆதாரம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்துவத்திற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுத முதல் மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ثم خرجت, அதற்கு பிறகு வெளியே வந்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் 2 பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அந்த 2 பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் மதுபானம் இருந்தது, இன்னொரு பாத்திரத்தில் பால் இருந்தது. நான் பாலை தேர்ந்தெடுத்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இயற்கையான உணவை, இயற்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று. அப்போது இஸ்ராவுடைய பயணம் இதோடு முடிவடைகிறது. பூமியில் அவர்கள் பயணித்தது மிஅராஜ், அரஜ, மேலே ஏறுதல், உயர்தல். அதற்கு பிறகு ஃபஅரஜ பி இலஸ் ஸமா, என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் வானத்திற்கு அழைத்து சென்றார்கள். ஃபலம்மா ஜிஅது இலஸ் ஸமாஇ துன்யா, பூமியுடைய முதல் வானம் வரை அழைத்து செல்லப்பட்டவுடன் ஜிப்ரீல் அவர்கள் அந்த சொர்க்கத்தோட அந்த வானத்துடைய கதவை தட்டினார்கள். வானத்துடைய காவலாளி கேட்டார், யார் நீங்கள், யார் வந்து இருக்கிறீர்கள்? அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் ஜிப்ரீல். அவர்கள் கேட்டார்கள், ஹல் மஅக அஹத், வேறு யாராவது உங்களோடு இருக்கிறார்களா? நஅம் மஇ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் என்னோடு இருக்கிறார்கள். அவர் நபியா, அனுப்பப்பட்டவரா? ஆம் என்று பதில் சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு வானத்துடைய கதவை முதல் காவலாளி, வானத்துடைய முதல் வானத்துடைய கதவை காவலாளி துறந்தார்கள். முதல் வானத்திற்கு உள்ளே சென்றோம். கொஞ்சம் சென்றவுடன் ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். அந்த மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கூறுகின்றார்கள் பாருங்கள். அந்த மனிதர் நின்று கொண்டிருந்தார். அந்த மனிதருடைய வலப்புறம் ஒரு சமூகம் இருந்தது, அவருடைய இடப்புறம் சமூகம் இருந்தது. மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர் வலப்புறம் திரும்பி பார்த்து அந்த சமூகத்தை பார்த்து சிரித்தார், இடப்புறம் பார்த்து அழுதார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில், ஏன் இந்த மனிதர் வலப்புறம் பார்த்து
சிரிக்கிறார், இடப்புறம் பார்த்து அழுகிறார் என்று கேட்டவுடன் சொன்னார்கள், இதுதான் வலப்புறம் இருப்பதுதான் உம்முடைய இந்த ஆதமுடைய சந்ததிகளில் சொர்க்கத்திலே செல்லக்கூடிய கூட்டம், இடப்புறம் இருப்பதுதான் நரகத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம். தந்தை சொர்க்கம் செல்பவர்களை பார்த்து சிரிக்கிறார், நரகம் செல்பவர்களை பார்த்து அழுகிறார். அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா அபூக ஆதம், இவர்கள்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஃபஸல்லிம் அலைஹி, அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். ஃபஸல்லம்து அலைஹி, ஆதமுக்கு சலாம் சொன்னேன். ஃபரத்த ஸலாம், ஆதம் அவர்கள் பதில் சொன்னார்கள். ثم قال مرحبا بابن صالح والنبي صالح, சாலிஹான நபியே, சாலிஹான பிள்ளையே வாருங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார்கள். அதற்கு பிறகு ஹத்தா அத்த ஸமா அத்தானியா, இரண்டாவது வானத்தை தொடர்ந்தேன். இரண்டாவது வானத்துடைய கதவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தட்டினார்கள். இரண்டாவது வானத்துடைய காவலாளி கேட்டார், யார் வந்திருக்கிறீர்கள்? ஜிப்ரீல், உங்களோடு யாராவது வந்திருக்கிறார்களா? ஆம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் நபியாக அனுப்பப்பட்டவரா? ஆம், நபிதான். இரண்டாவது வானத்துடைய கதவு துறக்கப்பட்டது. நான் இரண்டாவது வானத்தில் நுழைந்தேன். அங்கே சென்று பார்த்தால் ஒரே தாய் வழியில் பிறந்த இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள், யஹ்யா ஈசா அலைஹிமுஸ்ஸலாம். யஹ்யா ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஃபஸல்லிம் அலைஹிமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சலாம் சொல்லுங்கள். இப்போ ஈசா அவர்களுக்கும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சலாம் சொன்னேன். பதில் சொன்னார்கள், மர்ஹபம் பி அஹி சாலிஹ், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியை வாருங்கள் என்று இருவரும் அழைத்தார்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானத்தை தொடர்ந்தேன். மூன்றாவது வானத்துடைய கதவை ஜிப்ரீல் அவர்கள் தட்டினார்கள். காவலாளி கேட்டார், யார் வந்திருக்கிறீர்கள்? ஜிப்ரீல், உங்களோடு யாராவது? ஆம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுப்பப்பட்டவரா? ஆம், அனுப்பப்பட்டவர்தான். மர்ஹபம் பிஹி பினிஅமல் மஜீஇப் மாஜா, அவர் வந்த வருகை நலவாக மாறட்டும், வாருங்கள் என்று அழைத்தார். அப்போது மூன்றாவது வானத்துடைய கதவு துறக்கப்பட்டது. ஃபலம்மா ஹலஸ்து இதா யூசுப், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மூன்றாவது வானத்தில் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹுவ கத் உதிய ஷத்ரல் ஹுஸ்ன், அவருக்கு அல்லாஹ் அழகில் பாதியை கொடுத்திருந்தான். அல்லாஹ் படைத்த அழகில் பாதி அழகை நபி யூசுஃபுக்கு கொடுத்திருந்தான். சலாம் சொன்னேன், பதில் சொன்னார்கள், என்னை வரவேற்றார்கள். நான்காவது வானத்தை தொடர்ந்தேன். காவலாளி கேட்டார், யார்? ஜிப்ரீல், உங்களோடு யாராவது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுப்பப்பட்டவரா? ஆம். நான்காவது வானத்துடைய கதவு துறக்கப்பட்டது. உள்ளே நுழைந்தேன். அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களும் என்னை வரவேற்றார்கள். ஐந்தாவது வானத்துடைய கதவை தொடர்ந்தேன். ஐந்தாவது வானத்துடைய காவலாளி கேட்டால், யார்? ஜிப்ரீல், உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுப்பப்பட்டவரா? ஆம். அவருடைய வருகை நலவாக அமையட்டும் என்று. எத்தனாவது வானம்? ஐந்தாவது வானம். அங்கே யார்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அனுப்பப்பட்ட நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு சலாம் சொன்னேன், அவரும் பதில் சொன்னார், அவர் என்னை வரவேற்றார். ஆறாவது வானம். ஆறாவது வானத்திற்கு நுழைந்தேன். காவலாளி கேட்டார், யார்? ஜிப்ரீல், உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுப்பப்பட்டவரா? ஆம். யார் இருக்கிறார்கள்? ஹாரூனோடு சேர்ந்தவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொன்னேன், பதில் சொன்னார்கள், வரகட்டும் சிறந்த சகோதரரே, சாலிஹான நபியை வாருங்கள் என்று என்னை அழைத்தார். நான் ஆறாவது வானத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து செல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். கால கீல லஹு மா யுப்கீக, கேட்கப்பட்டது, ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழுகிறீர்கள்? قال أبكي لأن غلاما بعث بعدي يدخل الجنة من أمته أكثر ممن يدخلها من أمتي. இந்த குலாம், இந்த வாலிபர் எனக்கு பிறகு அனுப்பப்பட்டவர், ஆனால் என் சமூகம் செல்லக்கூடிய கூட்டத்தை விட அதிகமான சமூகத்தை சொர்க்கத்திலே அழைத்து செல்கிறாரே என்பதை நினைத்து நான் அழுகிறேன். லா இலாஹா இல்லல்லாஹ். அதற்கு பிறகு ஏழாவது வானம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைகிறார்கள். ஜிப்ரீல் அவர்களோடு கதவு தட்டப்படுகிறது. யார் என்று கேட்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுப்பப்பட்டவரா? ஆம். ஏழாவது வானத்துடைய கதவு திறக்கப்பட்டவுடன் அங்கே ஒருவர் பைத்துல் மஅமூர் என்ற ஒரு இல்லத்திலே சாய்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பைத்துல் மஅமூருடைய இல்லம் ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் நுழைவார்கள். 70,000 மலக்குமார்கள் உள்ளே நுழைந்து வெளியே வந்தால் மீண்டும் அந்த மலக்குகளுக்கு வாய்ப்பு அளிக்கப்படாது. உலகம் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு. ஒரு நாள் 70,000 மலக்குகள் வெளியே வந்தால் மீண்டும் அவர்கள் உள்ளே நுழைய மாட்டார்கள். 70,000 அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மலக்குகளுடைய எண்ணிக்கையை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அந்த சாய்ந்திருந்த மனிதர் யார்? அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏழாவது வானத்திலே ஹாதா அபூக ஃபஸல்லிம், இவர்தான் உம்முடைய தந்தை, சலாம் சொல்லுங்கள். ஃபஸல்லம்து அலைஹி, நான் சலாம் சொன்னேன், அவர் எனக்கு பதில் சொன்னார்கள், அவரும் என்னை வரவேற்றார்கள்.
7வது வானத்திற்கு பிறகு ثم ذهب بي الى السدرة المنتهى. சித்ரா என்றால் இலந்தை மரம், சித்ரா இலந்தை மரம், அல் முன்தஹா எல்லை, அதான் முடிவு. சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு மரத்தை நான் அடைந்தேன். அந்த மரத்துடைய இலைகள் யானைகளுடைய காதுகளை போன்றிருந்தது, யானைகளுடைய காதுகளை போன்றிருந்தது. அந்த மரம் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது. இன்னும் சில ஹதீஸ்களிலே அந்த மரத்தை சுற்றி தங்கத்தாலான பட்டாம்பூச்சிகள் சுற்றி கொண்டிருந்தது. அவ்வளவு அழகான மரம். அந்த மரத்திற்கு கீழே இருந்தும் மேலே இருந்தும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் 4 ஆறுகள் ஓடியது. சித்ரத்துல் முன்தஹாவுடைய மரத்திலிருந்து 4 ஆறுகள் ஓடியது. அதில் 2 ஆறு சொர்க்கத்துடைய ஆறு, இன்னொன்று 2 ஆறு என்னவென்று கேட்டேன். அதுதான் அந்நீலு வல் ஃபுராத்து. அந்நீலு வல் ஃபுராத்து, நைல் நதியும் யூபிரட்டஸ், என்ன சொல்லுவாங்க, யூப்ரேட்டஸ், அதனுடைய ஃபுராத் அது அரபியில். யூப்ரேட்டஸ் நதியும் நைல் நதியும், இந்த 2 நதியும் எங்கிருந்து உருவாகிறது? சொர்க்கத்தில். அது எப்படி பூமிக்கு வருகிறது, எதன் மூலமாக அந்த தண்ணீர் இங்கே கொண்டு வரப்படுகிறது, இதுவெல்லாம் அல்லாஹ்வால் மட்டுமே அறிந்த ஞானம். அப்ப நைல் நதியும் ஃபுராத் என்ற அந்த யூப்ரேட்டஸ் நதியும் அங்கிருந்து, எதிலிருந்து? சித்ரத்துல் முன்தஹாவுடைய மரத்திலிருந்து கிளம்பி வந்தது. அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இயற்கை தோற்றத்தை காண்பித்தார்கள். அவர்களுக்கு 600 ரெக்கைகள் இருந்தது. 600 ரெக்கைகளை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இயற்கை அவர்களுடைய உண்மையான தோற்றத்தை வெளிப்படுத்தினார்கள். திரும்பி பார்த்தேன், எதுவும் இல்லை. அவ்வளவு பெரிய உயரம்தான் எனக்கு முன்னால் இருந்தது. அதற்கு பிறகு சொர்க்கத்திலே நுழைந்தேன். சொர்க்கத்திலே நுழைந்தேன். சொர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்தேன். அங்கே தங்க குவளைகளும் மண்ணாலான அதனுடைய மண்ணும் மிஸ்க் கஸ்தூரியால் ஆகியிருந்தது. அதற்கு பிறகு சொர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்துவிட்டு நரகத்திலே நுழைந்தேன். நரகத்திலே பார்த்தால் அங்கே அதிகமாக பெண்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு அங்கே நரகத்திலே உலா வந்தேன். அப்போது சிலருடைய முகங்கள் கத்திரிகளால், நரகத்தாலான கத்திரிகளால் அவருடைய உதடுகள் வெட்டப்பட்டு கொண்டிருந்தது. யார் இவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டேன். இவர்கள் தான் ஹுதபா உம்மத்திக மின் அஹ்லி துன்யா, இந்த உம்மத்திலே உங்களுடைய சமூகத்தில் இருந்த பேச்சாளர்கள். சமூகத்தில் இருந்த பேச்சாளர்கள் என்ன செய்தார்கள்? கானு யஅமுருன அன்னாஸ பில் பிர், அவர்கள் மக்களுக்கு நன்மையை ஏவினார்கள். அவர்களை மறந்து விட்டார்கள். கிதாப், அவர்கள் புத்தகத்தை ஓதினார்கள். அஃபலா யாகிலூன், அவர்கள் அறிவு பெற மாட்டார்களா? யார் இவர்கள்? பேச்சாளர்கள். இரண்டாவது, அதற்கு மேல் நடந்து சென்றேன். அங்கே சிலருடைய அவர்களுடைய நகங்களை கொண்டு அவர்களுடைய முகங்களை கீறி கொண்டிருந்தார்கள். இவர்கள் மக்களுடைய குறையை இழிவுபடுத்தியவர்கள், கண்ணியத்தை இழிவுபடுத்தியவர்கள், மக்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள், புறம் பேசி அவர்களுடைய கண்ணியங்களை இழிவுபடுத்தியவர்கள். இவர்களுடைய தண்டனை என்ன? கிழித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் பல தண்டனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அதற்கு பிறகு சிதறத்துல் முன்தஹாவுடைய சொர்க்கம் நரகம் காட்டப்பட்டதற்கு பிறகு சிதறத்துல் முன்தஹாவுடைய மரத்திலிருந்து மேலே உயர்த்தப்பட்டேன். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடத்தில் நேரடியாக பேசினார். அல்லாஹ்வை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களால் பார்த்து பேசினார்களா அல்லது திரையோடு பேசினார்களா? இது அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு. இது யாரிடத்திலே விளக்கம் கேட்கலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மன் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஅ ரப்பஹு, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்தார்கள் என்று யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ ஃபக்கத் அஅலம அலல்லாஹில் ஃபிர்யா, அவர்கள் அல்லாஹ்வின் மீது பயங்கரமான இட்டுக்கட்டை செய்கிறார்கள். ஏன்? இந்த பூமியில் யாராலும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அதற்கு பிறகு யாரிடத்திலே கேட்கலாம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கலாம். முஸ்லிமுடைய அறிவிப்பு, ஹல் ரஅய்த ரப்பக், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்த்தீர்களா? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொன்னார்கள், நூறுன், அவன் வெளிச்சமானவன், அன்னா அரா, நான் எப்படி அவனை பார்ப்பது? இப்போ 2 ஹதீஸ்களுடைய ஆதாரத்தின் அடிப்படையிலும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை மிஅராஜுடைய பயணத்தில் கண்களால் பார்க்கவில்லை, திரையோடு தான் பேசினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு 3 கடமைகளை அல்லாஹ் கொடுத்தான். ஒன்று 50 வேளை தொழுகை, இரண்டாவது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 3 வசனங்கள், மூன்றாவது யாரெல்லாம் இந்த சமூகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்வில் சுத்தமாக மரணிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்லுவார்கள், பெரும்பாவங்களை செய்திருந்தாலும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் செல்லுவார்கள். இந்த 3 நற்செய்திகளும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைத்தது. இந்த 50 வக்து தொழுகையை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர்
எத்தனாவது வானத்துக்கு வர்றாங்க? 6வது 7வதா? 6வது வானத்திற்கு வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கடமையாக்கினான் 50 வேளை தொழுகையை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் சமூகத்தை பார்த்திருக்கிறேன், எனக்கு பிறகு உங்களுடைய சமூகம் தாங்குமா? 50 எல்லாம் தாங்காது, அல்லாஹ்விடத்தில் செல்லுங்கள், குறைத்து வாருங்கள். ஜிப்ரீலை பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அழைத்து செல்ல வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புகிறீர்களா? வாருங்கள் செல்லுவோம். அழைத்து செல்லப்படுகிறது. அல்லாஹ்விடத்திலே மறுபடியும் சொல்கிறார்கள், 5ஆக அல்லாஹ் குறைக்கிறான். சில ஹதீஸ்களிலே 10ஆக அல்லாஹ் குறைக்கிறான். 5ஆக குறைக்கப்படுகிறது. மறுபடியும் 6வது வானம். மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தாங்காது, மேலே போங்க. பனி இஸ்ரவேலர்களை பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் வரக்கூடிய சமூகம் சும்மாவா? மேலே போங்க. குறைஞ்சு 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 கடைசியில் 5ஆக இருக்கிறது. அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்று வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு மேல் நான் குறைப்பதற்கு வெட்கப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 5ஐயே 50உடைய கூலியாக அல்லாஹ் கொடுத்து விட்டான். இந்த 5ஐயே 50உடைய கூலி, ஒவ்வொரு தொழுகைக்கும் 10 மடங்கு. அப்போ 50 வந்தடையும். இப்போ 5 தொழுகை, 5 வக்து தொழுகைக்கு 50 வக்து தொழுகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். 50 வக்து நன்மையுடைய 5 வக்து கூலி, 5 வக்து தொழுகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அதற்கு பிறகு வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தேன். இதுவெல்லாம் ஒரு இரவிலே எவ்வளவு நிமிடங்களோ நேரங்களோ அல்லாஹ்வுடைய தூதரும் தான் இருந்தவர்கள். வந்தவுடன் மக்களிடத்திலே சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அபூஜஹல் அவரிடத்தில் அழைக்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் மேராஜுடைய பயணத்திற்கு இரவிலே இந்த மாதிரி சென்றேன், மேராஜை இப்படி மேற்கொண்டேன். அபூஜஹல் சொன்னால், எங்கிட்ட சொல்லிட்டீங்க, ஒரு மக்களையும் கூட்டு வர்ற, அவங்கள்ட்டையும் சொல்லிடுங்க, தெரிஞ்சு போச்சு அவனுக்கு, இது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நானே ஏற்றுக்கொள்ளல, நீங்க எல்லாட்டையும் சொல்லுங்க, அப்பதான் நம்புவாங்கன்னு சொல்லி எல்லாரையும் மக்கள் எல்லாம் கூட்டி சொல்றான். மக்கள் எல்லோரும் பொய்ப்படுத்துகிறார்கள். யாருடைய காதில் செய்து போகிறது? அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி உங்களுடைய நண்பர் ஒரு இரவிலே மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ், அங்கிருந்து 7 வானம், அங்கே அல்லாஹ்வுடைய சந்திப்பு, மறுபடியும் தொழுகை, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கலந்துரையாடல், இதுவெல்லாம் நடந்ததாக, அதுவும் ஒரு இரவிலே நடந்ததாக உங்களுடைய தூதர், உங்களுடைய நண்பர் சொல்லுகிறார். ஏற்றுக்கொள்கிறீர்களா? சொன்னது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் பொய் பேச மாட்டார்கள். நான் முழுமையாக அதை நம்பிக்கை கொள்கிறேன். சாதாரண விஷயம் அல்ல, முழுமையாக அதை நம்பிக்கை கொள்கிறேன். அஸ்-சித்தீக் என்று அதிலிருந்து அவர் அழைக்கப்பட்டார், உண்மைப்படுத்தப்பட்டவர். இப்போ மேராஜுடைய பயணம் இதுவாக நடந்தது. இதுவெல்லாம் சஹீஹான ஹதீஸை கொண்டு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டவை. இன்னும் பலகீனமான அறிவிப்புகளை கொண்டு பல ஹதீஸுகள் சமூகத்திடத்திலே சுற்றி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீஸ்களுடைய விவரங்களை பின்னால் பார்ப்போம். இப்ப 83வது வரி, வல் ஹவுதுல் லதி அக்ரமஹு அல்லாஹு தஆலா பிஹி கயாஸல் லி உம்மத்திஹி ஹக்குன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய தடாகம் ஹவுத் உண்மையே. அதை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு உதவி செய்வதற்காக, ரட்சிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்தான். ஹவுதுல் கௌசர் கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? எல்லாரும் யாருக்காவது ஹவுதுல் கௌசருடைய வார்த்தை புதிதா? இந்த ஹவுதுல் கௌசர் என்றால் என்ன? யாராவது சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதானா? சரி, ஹவுது கௌசர் ரெண்டுமே ஒண்ணா? ஹவுத் என்றால் கௌசர் என்றால் ஒண்ணு. தடாகம் என்றால் என்ன? நீர் தேங்கி இருக்கிறது. இப்ப நீர் தேங்கி இருக்கிறதா, நீர் இங்க இருந்து வரும். சரி, இது மேராஜ், இது மறுமையுடைய சொர்க்கத்துடைய வாழ்க்கைக்கு பிறகா அல்லது சொர்க்கத்திற்கு முன்னாலா? சொர்க்கத்திற்கு முன்னால். சரி, எந்த விசாரணைக்கு பிறகா அல்லது சிராத்துடைய பாலத்தை கடந்ததற்கு பிறகா? எப்போது? சொர்க்கத்திற்கு முன்னால் செல்வதற்கு முன்னாலா? சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு முன்னால். அது நரகத்தில், எல்லாம் நரகத்திலிருந்து விடுதலையாகி சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால். இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் எமக்குள் இருக்கிறது இந்த அகீதாவுடைய விஷயத்தில். எது உண்மை? அல் கௌசர் என்றால் என்ன? அல் கௌசர் கொஞ்சம் புரியுங்க, நான் விரிவா போறேன். அல் கௌசர் அந்நஹருல் லதி வஅதஹு அல்லாஹு பிஹி நபிஹு ஃபில் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொர்க்கத்திலே அல்லாஹ் வாக்களித்த ஒரு ஆறு கௌசர். அல் கௌசர் என்றால் அதிகமானது, கதீர். அல் கௌசர் அதிகமானது. அந்நஹருல் லதி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வாக்களித்த சொர்க்கத்துடைய ஆறு. அல் ஹவுத் மஅஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் வேர்வையிலே வெப்பத்திலே உலண்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தேக்கி வைத்திருக்கக்கூடிய நீர் தடாகம். இதனுடைய நீர் கௌசருடைய ஆற்றிலிருந்து ஊற்றப்படுகிறது. இந்த ஹவுதுடைய நீர் எங்கிருந்து வருகிறது? கௌசருடைய ஆற்றிலிருந்து. கௌசர் சொர்க்கத்தில் இருக்கிறது, ஹவுத் மஅஷர் மைதானத்தில் இருக்கிறது. அப்ப கௌசர்
சொர்க்கத்திலே, ஹவுத் மஹ்ஷர் மைதானத்தில். ஏன் இரண்டும் ஒரே வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது? ஹவுத், கௌசர், இரண்டுடைய தண்ணீரும் ஒன்றுதான், இரண்டுடைய பாத்திரங்களும் ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த கௌசருடைய தடாகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அஅதைனாக. யாரை தனியாக கேட்போமா? சொல்லுங்க. இன்னா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அமைதியா இருக்கு, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இன்னா அஅதைனாக கல் கௌசர் சொன்னீங்களா? லா, இன்னா அஅதைனாகல் கௌசர், இன்னா அஅதைனாக அல் கௌசர், இன்னா அஅதைனாக கல் கௌசர் கிடையாது. இன்னா அஅதைனாக அல் கௌசர், இன்னா அஅதைனாக அல் கௌசர். நபியே உமக்கு நாம் கௌசருடைய ஆற்றை நாம் உமக்கு வழங்கினோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிடத்தில் கேட்கப்பட்டது, இன்னா அஅதைனாக அல் கௌசர், கௌசர் என்றால் என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நஹருன் யுதீஹி நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய ஆறு. அது ஒரு ஆறு, அதனுடைய ஓரங்கள் எல்லாம் முத்துக்களால், ஒரே ஒரு முத்துக்களால் துளையிடப்பட்ட முத்துக்களை கொண்டது. அவருடைய பாத்திரங்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றது, அவருடைய பாத்திரங்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள். திடீரென கண்களை மூடிவிட்டு திறக்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூடிவிட்டு திறந்தவுடன் சிரித்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே சிரிக்கிறீர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு இன்னா அஅதைனா கல் கௌசர் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். உங்களுக்கு தெரியுமா கௌசர் என்றால் என்ன என்று? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கௌசர் என்றால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே வாக்களித்த ஒரு ஆறு, அது அதிகமான நன்மைகளை, கைருன் கதீர், அதிகமான நன்மைகளை கொண்டது. அல் கௌசர் என்றால் அர்த்தம் அதுதான், கைருன் கதீர், அதிகமான நன்மைகளை கொண்டது. அதை நோக்கிதான் என்னுடைய சமூகம் நாளை மறுமையிலே விரண்டு வரும். அதனுடைய பாத்திரங்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹவுத் என்பது நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே மக்கள் வெப்பத்தால், சூரியன் ஒரு மைல் தூரம், நரகம் 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு அழைத்து வரப்படும் பொழுது, மக்கள் எல்லாம் வேர்வைகளை மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது, தாகம் என்று மக்கள் எல்லாம் திரிந்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரால் அவர்களுடைய சமூகத்திற்கு, ஈமான் கொண்ட மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு வழங்கப்படுகின்ற நீரூற்று அல்லது அந்த தடாகம், அதிலிருந்து வழங்கப்படுகின்ற நீர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இந்த சமூகத்திற்கு வழங்குவார்கள். யார் அதை குடிக்கிறாரோ அதற்கு பிறகு தாகம் என்பதே அவருடைய வாழ்வில் ஏற்படாது. ஹவுதல் கௌசர் புரிஞ்சுதா? அது பாலால், பாலுடைய நிறத்தை கொண்ட, பாலுடைய வெண்மையை கொண்ட தண்ணீர், தேனுடைய மிருதுவை கொண்ட அல்லது சுவையை கொண்ட நீர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கொடுப்பதாகத்தான் வாக்களிக்கிறான். இன்னா அஅதைனாகல் கௌசர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நான் சென்றதற்கு பிறகு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். இஸ்பிரு, பொறுமையை கையாளுங்கள், என்னை ஹவுதிலே சந்திக்கும் வரை, என்னை ஹவுதிலே சந்திக்கும் வரை. ஹவுத் என்றால் வேறு, கௌசர் என்றால் வேறு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹவுதிலே நான் நிற்கும் பொழுது சில மக்கள் என்னை நோக்கி வருவார்கள். அப்போது மலக்குமார்கள் அவர்களை விரட்டி அடிப்பார்கள். நான் சொல்லுவேன், யா ரப் அஸ்ஹாபி, யா ரப் அஸ்ஹாபி. இன்னும் சில ஹதீஸ்களில் யா ரப் உம்மதி, யா ரப் உம்மதி, என் சமூகம் யா அல்லாஹ், என் தோழர்கள் யா அல்லாஹ். அப்போது அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக், நபியே உங்களுக்கு தெரியாது இவர்கள் நீங்கள் சென்றதற்கு பிறகு மார்க்கத்தில் எந்த புதுமையை ஏற்படுத்தினார்கள் என்று. லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மக்பராவை, ஒரு கபர்ஸ்தானத்துக்கு வந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். என்ன துஆ இது? கபர்ஸ்தானை சந்திக்கும் போது ஓதும் துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய தோழர்கள், உங்களுக்கு பின்னால் வருபவர்கள் என்னுடைய சகோதரர்கள், அவர்களை நான் பார்த்திருக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்காதவர்களை எப்படி நீங்கள் மறுமையில்
அடையாளம் கண்டுபிடிப்பீர்கள். ஒரு கருப்பு நிறத்துடைய குதிரைகள் எல்லாம் இருக்கும் பொழுது வெண்மை நிறத்துடைய ஒரு குதிரை ஜொலித்துக் கொண்டிருந்தால் அதை நான் ஒரு மனிதரால் அடையாளம் காண முடியாதா? அது போன்று என் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய உதுவுடைய பகுதிகளால் முகங்கள் கைகள் எல்லாம் பிரகாசமாக மறுமையில் மின்னிக் கொண்டிருப்பார்கள். அவர்களை என் சமூகம் என்று நான் அடையாளம் கண்டுகொள்வேன். அல்லாஹ் அந்த கூட்டத்திலேயுமே ஆக்குவாராக. அவர்களை சந்திப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹுடைய தூதரை நாங்களும். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்போது மக்கள் எல்லாம் என்னை நோக்கி வரும் பொழுது ஒரு விளைச்சல் நிலத்திலே ஒரு ஒட்டகம் வந்தால் எப்படி அடித்து விரட்டுவார்களோ அது போன்று சஹாபாக்கள் அவர்களை அடித்து விரட்டுவார்கள். அப்போது சொல்லுவேன், அவர்களை அனுமதியுங்கள் என்று. அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹுடைய தூதரை, இவர்களை பற்றி தெரியாது, நீங்கள் சென்றதற்கு பிறகு உங்களுடைய மார்க்கத்தை மாற்றி விட்டார்கள். அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. சுஹ்கன் சுஹ்கன், விரண்டு செல்லுங்கள், என்னை விட்டு தூரமாக செல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் பித்ஆ மிகப்பெரிய பாவம். அல்லாஹுடைய தூதருடைய அறிவிப்பு இல்லாமல் அல்லாஹுடைய தூதர் கூறியதாக ஒரு செயலை செய்வதோ சொல்வதோ அங்கீகரிப்பதோ நாளை மறுமையில் ஹவுதுல் கௌசரிலிருந்து எம்மை விரட்டிவிடும். இந்த சமூகத்தில் அதிகமாக நன்மைகளாக கருதப்படக்கூடிய பித்ஆத்துகள் மூழ்கி கிடக்கிறது இந்த சமூகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. ஒரு குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் குர்ஆனில் இருந்தால் செய்வான், ஹதீஸில் இருந்தால் செய்வான். குர்ஆன் ஹதீஸில் இல்லாத எந்த நன்மையாக இருந்தாலும் அது நன்மை கிடையாது. குர்ஆன் சுன்னாவில் இல்லாத எது தீமையாக இருந்தாலும் அது தீமையும் கிடையாது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்திருக்கவில்லை என்றார். இது 83 ஹவுதை பற்றி அறிய வேண்டிய விஷயம். இப்ப ஹவுதுல் கௌசர், ஹவுத் என்றால் மஹ்ஷரில் நடக்கக்கூடியது, கௌசர் என்றால் சொர்க்கத்துடைய ஆறு. 84 வஷ்ஷஃபாஅத்து அல்லதி இத்தஹரஹா லஹும் ஹக்குன் கமா ரூய ஃபில் அக்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதப்படுத்தி வைத்திருக்கின்ற ஷஃபாஅத் உண்மையானது. இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளில் கூறியது போலவே. ஷஃபாஅத் என்றால் என்ன? நாம் அதிகமாக கேள்விப்பட்டதுதான். இந்த இடத்துல ஷஃபாஅத்துல் உதுமா, மகத்துவமிக்க ஷஃபாஅத் என்று அழைக்கப்படும். ஷஃபாஅத்துல் உதுமா, ஷஃபாஅத்துல் உதுமா என்றால் என்ன? நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே மக்கள் எல்லாம் நிற்கும் பொழுது முதலாவது படைக்கப்பட்டவர்கள் முதல் இறுதியாக படைக்கப்படுபவர்கள் வரை மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருப்பார்கள். அப்போது மக்களுக்குள் பேசிக் கொள்வார்கள், எம்முடைய நிலைமையை நீங்கள் பார்க்கவில்லையா? எமக்காக அல்லாஹ்விடத்தில் யார் பரிந்துரை பேசுபவர்கள்? அப்போது மக்கள் சொல்லுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய தந்தை. ஆதமிடத்திலே சொல்லுவார்கள், யா ஆதம், நீங்கள் தான் மனிதர்களுடைய தலைவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை அவனுடைய கரத்தால் படைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரூஹை உங்களுக்கு ஊதினான். மலக்குகளை உங்களுக்கு சஜ்தா செய்ய வைத்தான். இஷ்ஃபா லனா இலா ரப்பி, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யுங்கள். ஷஃபாஅத் என்றால் என்ன? பரிந்துரை. ஷஃபா என்றால் வல் வத்ர் வஷ்ஷஃபா என்றால் வல் வத்ர் என்றால் ஒற்றைப்படை. வஷ்ஷஃபி என்றால் வஷ்ஷஃபி வல் வத்ர் எங்க வருது? வஷ்ஷஃபி வல் வத்ர் எங்க வருது? என்ன சூறால வருது? அல் ஃபஜ்ர். வல் வத்ர் என்றால் ஒற்றைப்படை, வஷ்ஷஃபி என்றால் இரட்டைப்படை, வஷ்ஷஃபா என்றால் பரிந்துரை. வஷ்ஷஃபா எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. அல்லாஹ் எனக்கு ஒரு மரத்தை நெருங்குவதிலிருந்து தடை செய்திருந்தான், நான் அதை மீறினேன். நஃப்சி நஃப்சி நஃப்சி, என் நிலைமை என் நிலைமை என் நிலைமை. இத்ஹபு இலா கைரி, என்னை விட்டு வேறு இடத்தில் செல்லுங்கள். இத்ஹபு இலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவர்களிடத்தில் செல்லுங்கள். யா நூஹ், மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நூஹே, நீங்கள் தான் முதலாவது அனுப்பப்பட்ட ரசூல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை நன்றியுள்ள அடியான் என்று அழைக்கின்றான். எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அல்லாஹ் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அழைப்பை எனக்கு கொடுத்திருந்தான். அந்த அழைப்பை என் சமூகத்துக்கு எதிராக நான் பயன்படுத்தி விட்டேன். என் நிலைமை என் நிலைமை என் நிலைமை. அதற்கு பிறகு என்னை விட்டு விரண்டு செல்லுங்கள், என்னை விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செல்லுங்கள். மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நண்பரிடத்தில் வருவார்கள். யா இப்ராஹிம், அந்த நபியுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி. வ ஹலீலுஹு மின் அஹ்லில் அர்த், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் உங்களை நண்பனாக தேர்ந்தெடுத்தான். எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அல்லாஹ் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. நான் இந்த பூமியிலே 3 பொய்களை என்னுடைய நஃப்ஸுக்கு எதிராக கூறியிருக்கிறேன். என் நிலைமை என் நிலைமை என் நிலைமை. இஸ்ஹபு இலா கைரி. அந்த 3 பொய்கள் என்ன? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அடுத்து
அடுத்து அடுத்து மூன்றாவது போய் உடல்நிலை சரியிருந்த பொழுதும் அழைத்த பொழுது திருவிழாவிற்கு நோயோடு இருக்கிறேன் என்று கூறியது. இப்ப இந்த 3 பொய்கள் அதுதானா வேற ஏதாவது என்ன சந்தேகமா பாக்குறீங்கன்னு கேட்கிறாங்க. இத்ஹபு இலா கைரி, என்னை விட்டு விரண்டு செல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே மக்கள் வருவார்கள். யா மூசா அன்த ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை சிறப்புப்படுத்தினான் ரிசாலத்தை கொண்டு. அல்லாஹ் உங்களிடத்திலே நேரடியாக பேசினான், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. நான் இந்த பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடாமல் ஒரு உயிரை கொலை செய்து விட்டேன். நஃப்சி நஃப்சி நஃப்சி, என்னை விட்டு விரண்டு செல்லுங்கள். இத்ஹபு இலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் செல்லுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் நீங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வார்த்தையால் உங்களை உருவாக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தை பருவத்திலே உங்களை பேச வைத்தான். எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அல்லாஹ் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. நஃப்சி நஃப்சி நஃப்சி, நான் சென்றதற்கு பிறகு என் சமூகத்தின் நிலைமையை மாற்றிக்கொண்டது. இந்த நபிமார்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய கவலையும் எண்ணி பாருங்கள். நாம் செய்கின்ற பாவங்களையும் நம்முடைய கவலைகளையும் கொஞ்சம் உரசிப்பார்கள். என் நிலைமையும் நபிமார்களுடைய நிலைமையும் புரியும். எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு இன்னைக்கு மூத்தானா சொர்க்கத்துக்கு போகணும்னு எல்லாருமே எண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் முதலால் நடந்த நுழைப்பு அல்லாஹ்வுடைய தூதரோடன்னு சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஜ்ரோட தொழுதிருக்க மாட்டோம், அதனுடைய உணர்வுகள் இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 பொய்கள். ஒரு நபி, அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு பயப்படுகிறார் என்றால், தயங்குகிறார் என்றால், நாம் எல்லாம் எந்த கேஸ்ல இருப்போம்னு முடிவு செஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அதற்கு பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்லுங்கள் என்று யார் கூறுவார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். மக்கள் எல்லாம் வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை முஹம்மது அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதி தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறான், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். ஆம், அதற்கு நான் தான் தகுதியானவன். நேரடியாக அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு செல்லுவார்கள். ஃபஅகஉ சாஜிதா, சுஜூதிலே விழுந்து விடுவேன், அல்லாஹ்வை புகழ்வேன். அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகளை இந்த பூமியிலும் வானத்திலும் அறிந்திருக்க மாட்டேன், அதற்கு முன்னால் அறிந்திருக்க மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் புகழ்ச்சிக்கு பிறகும் என்னுடைய அழுகைக்கு பிறகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹ்ஷர் மைதானத்திலே பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா முஹம்மது அவர்களை இர்ஃபா ரஅஸக், உயர்த்துங்கள், கேளுங்கள், கொடுக்கிறேன், சிபாரிசு செய்யுங்கள், உங்களுடைய சிபாரிசை அங்கீகரிக்கிறேன். இதுதான் ஷஃபாஅத்துல் உதுமா. ஷஃபாஅத்துல் உதுமா எப்படி ஆரம்பிக்கும்? யா அல்லாஹ் விசாரணையை தொடங்கு. இதுதான் என்ன ஷிஃபா, என்ன ஷஃபா, விசாரணை. யா அல்லாஹ் தொடங்கு. மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவார்கள்? யா அல்லாஹ் விசாரணையை கொடுத்து எங்களை எதிலாவது செலுத்தி இதிலிருந்து எங்களை விரட்டிவிடு. மஹ்ஷர் மைதானத்தில் யார்? பாவிகள், குற்றவாளிகள், வேர்வையில் மூழ்கக்கூடியவர்கள் கதறி கொண்டிருப்பார்கள். யா அல்லாஹ் விசாரணையை தொடங்கு. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை விசாரணை செய்வான். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களை ஒவ்வொரு தனித்தனியாக அழைத்து விசாரணை செய்வான். இந்த எல்லா விசாரணையிலும் நபிமார்களுக்கும் சொர்க்கவாதிகளுக்கும் நரகம் தண்டனை கொடுக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅ அவ்வளவு சக்தி மிக்கது. ஏன்? அபூ தாலிப் யார்? முஷ்ரிக், காஃபிர், எந்த சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தாலிப் நரகத்துடைய உள்புறத்தில் இருக்க வேண்டியவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் ஷஃபாஅத்தை அங்கீகரித்து அவரை நரகத்துடைய குறைந்தபட்ச தண்டனையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தால் ஒரு காஃபிர், ஒரு முஷ்ரிக் அவ்வளவு நன்மைகளை செய்தார் இந்த பூமியிலே. இருந்தாலும் ஈமான் இல்லாமல் மரணித்தார். அவர்களுக்கு நரகத்துடைய தண்டனை குறைக்கப்பட்டதென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தின் மூலமாக சொர்க்கத்தில் எல்லாம் நுழைய வைப்பானாக. அதற்கு பிறகு மீசா, சுருக்கமாக இதை மட்டும் சொல்லி முடிச்சுப்போம். வல் மீசாக்கு அல்லதி அഖதஹு அல்லாஹு தஆலா மின் ஆதம வ ذُرِّيَّتِهِ ஹக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்தும் அவருடைய சந்ததிகளிடமிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்த ஒப்பந்தம், வாக்குறுதி உண்மையானது. என்ன ஒப்பந்தம், வாக்குறுதி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அஅராஃபுடைய 172வது வசனத்திலே சொல்லுகிறான்,
وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் மனிதர்களுடைய உயிர்கள் அனைத்தையும் ஒன்று கூட்டினான். அதுவெல்லாம் எதிலிருந்து வந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகுத்தண்டிலிருந்து. அந்த படைப்பினங்களுடைய முதுகுத்தண்டிலிருந்து மற்ற படைப்பினங்கள் எல்லாம் முதுகுத்தண்டிலிருந்து உருவானது. அவற்றையெல்லாம் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமிடத்திலும் அவருடைய சந்ததிகளிடத்திலும் வாக்குறுதியை வாங்கினான். என்ன வாக்குறுதி? அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா? மக்கள் எல்லோரும் சொன்னார்கள், பலா, ஆம் யா அல்லாஹ், நீதான் எங்களுடைய இறைவன் என்று, உனக்கு எந்த இணையும் ஆக்க மாட்டோம் என்று. இதுவெல்லாம் உயிர்கள் கொடுத்த வாக்குறுதி. இது என்ன நிரூபிக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாமில் தான் பிறக்கிறது. அந்த உயிர் முஸ்லிமாகத்தான் பிறக்கிறது. அதிலிருந்து தான் அவருடைய பெற்றோர்கள் அவர்களை யூதர்களாகவும் நஸ்ரானிகளாகவும் ஆற்றியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் எப்படி சாத்தியமா? இதுவெல்லாம் கற்பனைக்கு பொருந்துமா? இதுவெல்லாம் அறிவுக்கு பொருந்துமா? உயிரிடத்திலே வாக்குறுதி வாங்கி எப்படி அந்த உயிர் மீறியது? இந்த கற்பனைகளை எல்லாம் செலுத்துவது தடை செய்யப்பட்டது. இதை நம்பிக்கை கொள்வது மூமினுடைய நம்பிக்கை. ஹவுதெல்லாம் நடக்குமா? அதுவெல்லாம் அப்படி தண்ணீர் குடித்தால் நடக்குமா? ஹவுதுல் கௌசர் மஹ்ஷருடைய மைதானத்திலே அமைக்கப்படுமா? ஷஃபாஅத் எல்லாம் நடக்கப்படுமா? இதுவெல்லாம் இதில் எதில் சந்தேகித்தாலும், எதில் தம்முடைய கருத்துக்களை வைத்தாலும் அது எம்மை இஸ்லாமிலிருந்து வெளியாக்கிவிடும். இப்போ 4 அடிப்படைகளை பற்றி பார்த்திருக்கிறோம். மேராஜ், ஹவுத் வல் கௌசர், ஷஃபாஅ வல் மீசான். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் ஷேக் அவர்கள் மீண்டும் முன்னால் கூறியது போல பழைய பாடங்களை தொடர்கிறார்கள். என்ன பாடம்? விதியுடைய பாடம். இந்த விதியுடைய பாடத்தை ஷேக் அவர்கள் மீண்டும் எமக்கு மறுபடியும் ஆரம்பம் செய்து அதை எமக்கு விளக்குகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதை பார்த்துட்டு இறுதியாக போகும்போது வரிசைப்படுத்தி எதையெல்லாம் உன்னா சேர்க்கணும், எதையெல்லாம் பின்னாடி சேர்க்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம் முன்னாடியே விதியுடைய விஷயங்களில் பார்த்தது தான். மீண்டும் இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு 100 வரிகள் 104 வரிகள் வரை கொடுத்திருக்கு. 118 அல்லது 116 அந்த வரிகள் வரைக்கும் ஷேக் அவர்கள் இந்த விதியை பற்றியே பேசுறாங்க. இந்த விதியை பற்றி முன்னாடியே நம்ம இந்த இருக்கக்கூடிய வரிகளை எல்லாம் பார்த்துட்டோம். நீங்க ஒரு வாசிட்டு வந்தா கூட போதும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதை வாசிச்சு என்ன விளக்கங்கள் எதில் தேவைப்படுதோ அதை மட்டும் விளக்கம் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ்.